எடுத்துருப்பானோல. ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து ஒரு நாள் வாழ்க்கை வந்து எப்படி போகுது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா கொள்ளாடத்தில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பார்த்திங்கன்னா 2 சைடும் கடல் மாதிரி தண்ணி நிரம்பி போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த தண்ணியை பார்த்துட்டு கிடைக்கிற சந்தோஷம் வந்து பயங்கரமான சந்தோஷம். ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், கொள்ளாடத்தில் வந்து 2 சைடும் கடல் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு நேராக வந்து எங்களோட தோட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்து வாழ்கிறது தான் வந்து இஷ்டம். வேறு எதை பற்றின சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கொள்ளட கரையை ஒட்டினாப்பில் இருக்கிற வயல், கொஞ்சம் நெல்லுக்கு பக்கத்தில் வாழை, அப்படியே பார்த்திங்கன்னா வாழைக்கு பின்னாடி கரும்பு. ஸோ விவசாயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வாழை மரம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 தென்னை மரம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியாகட்டும் எல்லாமே வந்து நம்மளே ரெடி பண்ணிக்குவோம். அந்த கொல்லையிலே பார்த்திங்கன்னா நம்ம கூட விளையாடுறதுக்காக சில நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் எங்கள் பட்டு வந்து கட்டிலில் விளையாடுறாங்க. மாமரம் சுற்றி வயல், மாமரத்துக்கு நடுவில் கட்டிலில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட விளையாடுறதுக்கு நாய்க்குட்டிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் எங்கள் கூட இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா வான்கோழி எல்லாமே 2 அழகுக்கு வச்சுருக்கோம். அழகுக்குன்னு சொல்ல முடியாது, வீட்டு தேவைக்காக வேண்டாம். ஸோ இவங்க ஒரு பேர் இருக்காங்க, வான்கோழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கூடயே கின்னிக்கோழி இருக்காங்க. நீங்கள் யாராச்சும் வான்கோழி சத்தத்தை பார்த்தது இல்லைன்னா நீங்கள் இங்கே பாருங்கள். வான்கோழி இருக்குது, அப்புறம் கின்னிக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பசுமாடு. இவங்க வந்து வீட்டுக்கு தேவையான பால் கொடுக்கறதுக்காக. இவங்க யாருன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஜல்லிக்கட்டு. இவங்க வந்து பொங்கலுக்கு எல்லோரும் ஜல்லிக்கட்டு பார்ப்பீங்க. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு காளையை வந்து வருஷம் முழுக்க அதை வந்து பாதுகாத்து அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வளர்க்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எல்லோரும் டிவியில் தான் பார்த்துருப்பீங்க ஜல்லிக்கட்டு மாடை. ஆனால் வருஷம் முழுக்க நாங்கள் வந்து அதை பராமரிப்பு பண்ணி ஒரு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆடி திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் உங்கள் கிராமமும் ஒரே சந்தோஷமாக திருவிழா, வயல்வெளி அப்படி இருக்கும் அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.